காங்கிரஸ் நான் பேசுவது தலைவர் மயில் போட்டான சைக்கிளும் ஒரு நாள் வந்து மயில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து உள்ள வந்தாங்களா. உள்ள வந்து ஓஹோ நீ தூங்கிட்டியா என்ன பண்ணன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்களாம். உள்ள போயிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு கையில அடிக்கிறதுக்கு தொடர்பு கட்ட எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துன்னு வந்து மூஞ்சில தண்ணி ஊற்றிட்டு நான் நீ இன்னும் தூங்கிடுகிற ஸ்கூல் லீவ் போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும் போது அது மயில் வந்து அடிக்கும் அம்மாவோட அடிக்கும் அதை வந்து வெளில வந்து அவங்க தோழிகளை வந்து தோழி இந்த மாதிரி வந்து எங்க அம்மா வந்து என்னை அடிச்சாங்க நான் ஏஞ்சி வெளில வந்தேன் நம்ம எவனா நாடா போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. அப்போ வந்து ஓரத்தின் மேல வந்து தாயக்கட்டை விளையாடுறாங்க. தாயக்கட்டை விளையாடும் போது வந்து ஓய வராங்க. ஓஹோ நீங்க தாயக்கட்டியா விளையாடுறீங்க இப்போ நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வாளியில தண்ணி எடுத்துனாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றும் போது அது பாவாடெல்லாம் நஞ்சிச்சா. தலைவி உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் ஆலமரம் வீதியில வந்து ஊஞ்சலாடலான்னு போறாங்க. அப்போ வந்து ஆடின்னு இருக்கும்போது ஒரு பெரியவர் வராரு. வந்து நான் என்னோட துரு பிடிச்ச சைக்கிளை போட்டேன் எனக்கு வந்து பேச்சு மழை கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே வந்து அவரும் போறாரு. மயிலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ வந்து என்ன வீட்லயும் சைக்கிள் இருக்குது ஆனா எனக்கு ஓட்ட தெரியாது அதனால தான் நான் இன்னும் ஓட்டல. செல்வி சொல்லுது எனக்கு ஓட்ட தெரியும் நான் உனக்கு கத்து தரேன்டான்ட்டு. சரி கத்துத்தான்னு சொன்ன உடனே செல்விக்கு ஒரே கட்டுச்சு. மயில் வந்து சைக்கிள் எடுத்துன்னு வர போறாங்க. சைக்கிள் எடுத்துன்னு வந்துட்டு மயில் வந்து குரங்கு பெடல் போச்சு. அப்போ வந்து செல்வி சொல்லிச்சு நான் பின்னாடி பிடிச்சிக்கிறேன் நீ ஃபுல்லா போட்டு ஓட்டுன்ட்டு. ஓட்டும் போது மயில் வந்து ஓடின்னு போயிட்டே இருக்குது. அப்போ வந்து செல்வி வந்து கை எடுத்துச்சு. நான் நித்த போறேன் நீ என்னை பிடிச்சிக்கோ கெட்டிமா அப்படின்னு சொல்லும் போது செல்வி வந்து பின்னாடி ஆள காணும். அதனால வந்து மயில் வந்து எடுத்து போய் பொதாரில் வந்து விட்டுச்சு. அப்போ வந்து மயில்